இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாநதிக்கு ப்ரோமோ போடாமல் விட்டாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ப்ரோமோக்கிலையும் போயிட்டு வந்து மகாநதிக்கு ப்ரோமோ போடுங்க, மகாநதிக்கு ப்ரோமோ போடுங்க அப்படின்னு பல கமெண்ட்ஸை பார்க்கலாம். ஆனால் மகாநதிக்கு ப்ரோமோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரோமோ போட்டதுக்கு போடாமலே இருக்கலாம், என்ன போங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸும் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் ஒரு மாதிரி வந்து எரிச்சல் ஆகிறாங்க. அந்த அளவுக்கு கதையை வந்து இழுத்துட்டு போகிறதுங்கிறது வேறு, முட்டாள்தனமாக இழுத்துட்டு போகிறதுங்கிறது வேறுங்கிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இப்போ சிறகடிக்க ஆசையில் கூட தான் கதையை வந்து ரோகிணி மாட்டாமல் இழுத்துட்டு போகிறாங்க. என்ன தான் கோவப்பட்டாலும் தனித்தனி இண்டிவிஜுவல் எபிசோடாக ஃபில்லர்ஸ் கூட வந்து பார்த்து ரசிக்கிறபடி சிரிக்கிறபடியாக வச்சுருக்கோம். இங்கே அப்படியும் இல்லை, எது ஏனோ தானோன்னு வேண்டா விருப்புக்கு பிள்ளை பெற்ற மாதிரி தான் வந்து கதையை வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ப்ரோமோவில் ராகினி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்க பேசினதை விட்டு கேட்டேன், லாயர் வந்துட்டு போனார், டிவோர்ஸ்னு பேசினாங்க, கான்ட்ராக்ட்னு பேசினாங்க அப்படின்னு எதையோ வளர்றாங்க. உடனே வந்து கான்ட்ராக்ட்னா இவன் முகம் ஏன் மாறுது அப்படின்னு வேறு யோசிக்கிறாங்க. நேற்று தான் வந்தார், வந்துட்டு வந்து உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அவர். ஆனால் வந்து அவர் இன்றைக்கி அடுத்த நாளே வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவார் அப்படின்னா வந்து என்ன தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க விஜய் மேலே காவேரிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. இந்த கதை போகிற போக்கும் நமக்கு புரியல. இதுக்கு நடுவில் இதை இப்படியே திருப்பி விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் போனார், காவேரி கிட்ட மனசு விட்டு பேசலை, அதனால ராகினி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதே 30 தடவை காமிச்சு நமக்கு எப்பா சாமி இழுத்துட்டு இழுக்காதீங்க, அரைச்சமாக அரைக்கிறத வேற, திருப்பி அதே துவைச்ச துணியை துவைச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்போ அவர் வேகமாக வந்து விஜய் இந்த மாதிரி குட்டிக்கலாட்டெல்லாம் ராகினி தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு பல்லாரும் ஒன்று விட்டு வாயை மூட்டு அப்படின்ட்டு வந்து இவ சொல்கிறதாமா நீ நம்புற அப்படின்னு காவேரிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். அதோட அதை முடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.